வாட் இஃப் தெர் இஸ் நோ யூனிக்னஸ்? எஸ்பெஷலி காமன் பீப்புள்னு சொல்கிறவங்களுக்கு ஸ்பெஷல்னு எதுவுமே இல்லாத அளவுக்கு யூனிக்னஸ்ன்றது கம்ப்ளீட்டாக இல்லாமலே போயிட்டா எப்படி இருக்கும்? இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எத்தனை பேருக்கு இது ரிலேட் ஆகும்னு தெரியல, அவர் எத்தனை பேருக்கு இது ஞாபகம் இருக்கும்னு தெரியல. பட் பிஹைண்ட் த சீன்ஸ் ஃபுட்டேஜஸாக இருக்கட்டும், டெலிட்டட் சீன்ஸ், ப்ளூப்பர்ஸ், எக்ஸ்டெண்டட் எடிஷன்ஸ், டைரக்டர் கமெண்டரிஸ் அண்ட் ஈவன் ஃபுல்லி இன்ட்ராக்டிவ் மூவி மெனியூஸ், இதெல்லாம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோ இல்லையோ, ஆனால் இன்னைக்கு எபிசோட் இந்த வேர்ல்ட் ஆஃப் ஃபிசிக்கல் மீடியா பற்றி தான் இருக்க போகுது. வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்டிஆர் அன்ஃபில்டர்ட். கொஞ்சோன்னு இல்லை, நல்லாவே ரீவைண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி மூவிஸ்ன்றது தியேட்டருக்காக மட்டும்தான் டிசைன் பண்ணப்பட்டது. ஒரு படம் தியேட்டர்லேருந்து ரிமூவ் ஆயிடுச்சு அப்படின்னா அதை திரும்ப பார்க்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஆர் ஆப்ஷன்ஸ்ன்றது லிட்ரலி நன். தென் டெக்னாலஜி வளர வளர கொஞ்சம் கொஞ்சமாக டிவிஸ் வருது. டிவிஸோடய சேர்த்து இந்த விஹெச்எஸ் அண்ட் விசிஆர் அப்படின்றலாம் உள்ளே வருது. இது பேசிக்காக ஆடியோ டேப் மாதிரியே இருக்கும், பட் ஃபார் வீடியோ. இந்த விஹெச்எஸோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா, நமக்கு பிடிச்ச ஒரு படத்தை எத்தனை வாட்டி வேணாலும் நம்மளால் திரும்ப பார்க்க முடியும். ஆனால் அதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, அது ரொம்ப ஹெவியாக இருக்கும் அண்ட் மியர் ஆக்ட் ஆஃப் பிளேயிங் அந்த மூவியை நீங்கள் திரும்ப திரும்ப பார்க்கறதுனாலே அந்த டேப் வந்து தேஞ்சு போகிறதுக்கும் டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஆனால் நம்ம ஊரில் இந்த விஹெச்எஸ் விசிஆர்லாம் ரொம்ப நாளைக்கு சஸ்டெயின் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அந்த பிளேயர்ஸ்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஈவன் த டேப்ஸ் அந்த டைமில் டிவிஸ் ஓன் பண்ணுறதுன்றதே ஒரு பெரிய லக்ஸரின்ற போது விசிஆர் பிளேயர்ஸ்ன்றது எக்ஸ்ட்ரீம்லி ரேர் அண்ட் வெரி லக்ஸூரியஸ். மேபி த ரிச் அண்ட் அல்ட்ரா ரிச் ஆர் கொஞ்சம் நல்ல செட்டில் டவுன் ஃபேமிலிஸ் கிட்ட தான் வந்து இது இருந்திருக்குமே தவிர, காமன் பீப்புள் வந்து விசிஆர் அண்ட் விஹெச்எஸ் வந்து வீட்டில் வச்சிருந்த மாதிரியான சூழ்நிலை இங்கே கிடையாது. ஸோ எப்படி மூவிஸோ இல்லை இந்த பொருட்கள்லாம் வாடகைக்கு எடுக்கிற மாதிரி விசிஆர் பிளேயருமே வந்து பீப்புள் வந்து வாடகைக்கு எடுத்து யூஸ் பண்ண ஒரு காலம் இருக்குது. மோஸ்ட்லி இது எப்போ பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஃபெஸ்டிவல் டைம்ஸ்லையோ இல்லை அவங்க வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்கும் போது இந்த விசிஆரை ரெண்ட் எடுக்கிற பழக்கம்ன்றது நார்மல் காமன் ஆடியன்ஸ் நிறைய பேர் இது பண்ணிட்டு இருந்தாங்க. தென் கேம் த மாஸ்டர், த டிவிடி. அஃப்கோர்ஸ் சிடிஸ்ன்றது அதுக்கு முன்னாடியே வந்துருச்சு. ஆனால் ஒரு படத்தை 4 சிடியில் பார்த்துட்டு இருந்த டைம்ல இருந்து 4 படத்தை ஒரே டிவிடியில் பார்க்கலான்ற ஆப்பர்ச்சுனிட்டியை நமக்கு டிவிடியோட எரா தான் கொடுத்தது. எனக்கு இன்னும் நல்லாவே ஞாபகம் இருக்குது. நாங்கள் சின்ன வயசில் குவார்ட்டர்ஸில் இருந்தோம். அப்போ இந்த சிடியில் ஒரு படம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, நெய்பர்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட் பார்ட் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது அந்த சிடியை ஃபஸ்ட்டு சிடி பார்த்துட்டு இருக்கோம்னா, செகண்ட் சிடி ஆர் தேர்ட் சிடியை பக்கத்து வீட்டில் இருந்து யாராவது வந்து வாங்கிட்டு போய் அதை அவங்க முதலே பார்த்துருவாங்க. ட்விஸ்ட்டு போயிடும், கிளைமேக்ஸ் முன்னாடியே தெரிஞ்சிடும்ன்றதை பற்றிலாம் அவங்க கவலைப்பட்டது கிடையாது. நான் இப்போ எனக்கு டைம் இருக்குது, நான் இந்த பகுதியை பார்த்துடுறேன், அதுக்கப்புறம் ஃபஸ்ட் பார்ட் கிடச்சோன்னே நான் அதை பார்க்க போகிறேன், அவங்க செகண்ட் பார்ட் பார்க்க போகிறான்ற மாதிரி அந்த மிக்சிங்கிறது பயங்கர வைல்டாக இருக்கும். இப்போ ரீசெண்டாக நமக்கு வீரதீர சூரன்ற படம் பார்ட் 2 ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆச்சு. பார்ட் 1க்கு நம்ம இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்ல, அதெல்லாம் நம்ம ஆளுங்க அந்த காலத்திலே பண்ணிட்டாங்க. டிவிடிஸ்ன்றது உண்மையாலே ரொம்ப ஸ்பெஷல். அதோட ஒரு மெனு பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ராக்டிவ் மெனியூஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் டேரெக்டாக ஒரு சில சீனுக்கு, அதாவது சாப்டர்ஸ் வைஸ் உங்களால் ஸ்கிப் பண்ணி போக முடியும். பாட்டு மட்டும் பார்க்கணும் அப்படின்னா சாங்ஸ்னு ஒரு டெடிகேட்டட் செக்ஷன் இருக்கும், கிரெடிட்ஸ் இருக்கும், அந்த எக்ஸ்ட்ராஸ் லைக் ப்ளூப்பர்ஸாக இருக்கட்டும், பிஹைண்ட் த சீன்ஸ் ஆர் சில இன்டர்வியூ கிளிப்பிங்ஸ்லாம் வந்து அந்த ஒரு படத்தோட டிவிடிலேயே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு பேக்கேஜாக கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ரேராக நம்ம ஊரில் டைரக்டர் கமெண்டரிஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு விண்ணை தாண்டி வருவாயான்ற தமிழ் மூவிக்கு டைரக்டர் கமெண்டரி இருக்குது. அண்ட் எனக்கு அந்த படம் சின்ன வயசில் ரொம்ப பிடிக்கும். இப்போ மேபி ஐம் நாட் அலைன்ட் வித் தட், பட் ஸ்டில் இட்ஸ் அ ஃபேவரட் மூவி ஆஃப் மைன். அண்ட் என்கிட்ட அந்த டைரக்டரி கமெண்டரியோட ஒரு பிரிண்ட் இருக்குது. We have this equipment that creates lightning on location here, and I think we went a little overboard with that, but kind of gave a good feel to the whole scene, suggesting rain and suggesting that something big is going to come up. இந்த மூவி மெனியூன்றது ஜஸ்ட் ஏதோ நேம் சேக்குக்கு கொடுத்த மாதிரி இருக்காது. ஜுராசிக் பார்க் ஆர் ஐகானிக் த மேட்ரிக்ஸ் படத்தோட மூவி மெனியூலாம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட தீமுக்கு ஏற்ற மாதிரி அந்த மெனியூ இருக்கும். அந்த டைனோசர் ஐகானாக இருக்கட்டும், இல்லை அந்த மேட்ரிக்ஸோட அந்த ஃபான்ஸ், அதே கலர் ஸ்கீம், இந்த மாதிரி தான் அந்த மெனியூஸுமே அவங்க டிசைன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் சத்யா பசாரில் டிவிடி வாங்கியிருந்தாலும் சரி, இல்லை ஒரிஜினல் இந்த ராஜ் வீடியோ விஷன் ஆர் லேண்ட்மார்க் இந்த மாதிரி கடையில் நீங்கள் டிவிடிஸ் வாங்கியிருந்தாலும் சரி, இந்த மெனியூஸ்ன்றதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சொல்லப்போனால் டிவிடிஸ்ன்றது நம்ம மார்க்கெட்டில் ரொம்ப நாளைக்கு சஸ்டெயின் ஆச்சு. திங்க் ஆஃப் இட் OTT பட் இன் ஃபிசிக்கல் ஃபார்ம். நீங்கள் ஆக்சுவலாக அந்த படத்தை வந்து ஓன் பண்ணிக்க முடியும். அஃப்கோர்ஸ் நீங்கள் அந்த இல்லீகல் காப்பீஸ் பண்ணுறதோ இல்லை ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுன்றது லீகலி தப்பு அப்படின்னாலும், யூ கேன் ஹேவ் யுவர் பர்சனல் மூவி கலெக்ஷன். எப்படி புக் ரீடர்ஸ்க்கு வந்து அந்த கலெக்ஷனை மெயின்டைன் பண்ணுறது பிடிக்குமோ, அது மாதிரி மூவிஸ் பிடிச்சவங்களுக்கு அதை ஃபிசிக்கலாக ஓன் பண்ணி அதை கேட்டகரைஸ் பண்ணி வச்சுக்கிறதுன்றது ஒரு நல்ல ஒரு ஹாபியாக இருந்தது. இன்ஃபேக்ட் டிவிடின்றது இந்த ரெண்டல் மார்க்கெட்லையுமே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுச்சு. நம்ம ஊரில் மட்டும் சொல்ல முடியாது, ஈவன் யூஎஸ்லையுமே பிளாக் பஸ்டர்ன்றது ரொம்ப ஃபேமஸ் ஃபார் டிவிடி ரெண்டல்ஸ். இன்ஃபேக்ட் நம்ம இன்னைக்கு பார்க்குற நெட்ஃப்ளிக்ஸ்ன்றது ஃபிசிக்கல் டிவிடிஸை ரெண்டலில் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு கம்பெனி தான். அவங்களோட வெப்சைட்டில் ஒரு படம் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் அதை ஆர்டர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு போஸ்டரில் ஃபிசிக்கலாக அந்த படத்தோட டிவிடி வரும்.
நீங்க ஒன்ஸ் அந்த ரெண்டல் பீரியட் முடிஞ்ச உடனே யூ ஹேவ் டு சென்ட் இட் பேக் டு தெம். அண்ட் இதுல இன்னும் கொஞ்சம் நான் அட்வான்டேஜஸ் ஏத்தணும்னா, இந்த ஒரிஜினல் டிவிடிஸ்ன்னு வாங்கும்போது ஒரு சில படத்துக்கு அந்த எக்ஸ்ட்ரா குட்டீஸ், ஃபார் எக்ஸாம்பிள் லார்ட் ஆஃப் த ரிங்ஸ்ன்ற மூவி நீங்க அந்த கலெக்ஷன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, ஒரு குட்டி புக்லெட்ல இருந்து ஒரு மேப் அண்ட் படத்துல வர ஒரு சில கேரக்டர்ஸோட ஐடல்ஸ், இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் பாக்ஸ் வாங்குற மாதிரி தான் உங்களுக்கு அந்த மூவி வாங்குற எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது இருக்கும். தென் கேம் த ரைஸ் ஆஃப் இன்டர்நெட். இங்கேயும் சரி குளோபலாகவும் சரி பீப்புள் வந்து இந்த ஃபிசிக்கல் மீடியா வாங்குறத விட ஸ்ட்ரீம் பண்ணுறது ஆர் இன்டர்நெட்டில் படம் பார்க்குறதுன்றத விரும்ப ஆரம்பித்தாங்க, பியூர்லி ஃபார் கன்வீனியன்ஸ். பட் நம்ம கன்வீனியன்ஸ்க்காக ஓடிடியை நோக்கி நகர்ந்த போது என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸ்ட்ராஸ், அந்த எக்ஸ்ட்ரா குட்டீஸ்ன்னு சொன்னோம்ல, ப்ளூப்பர்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி ஃபிசிக்கல் குட்டீஸ்லேருந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ணிட்டாங்க. இட் ஆல் கேம் டவுன் ஜஸ்ட் மூவிஸ். இப்போ நீங்கள் ஒரு படம் பார்க்குறீங்க அப்படின்னா, ஓடிடியில் ஒரு படம் நீங்கள் சூஸ் பண்ணி பார்க்குறீங்கன்னா, ஜஸ்ட் த மூவி, அந்த மூவியோட என் கிரெடிட் ஓடும் போது உங்களுக்கு அடுத்த படம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு மூவிஸ்க்கான மட்டுமே இந்த ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி இந்த ஓடிடின்றது கம்ப்ளீட்டாக இப்போ சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கு. இந்த ஸ்ட்ரிப்பவே கல்ச்சர்னால என்ன நடந்துன்னு பார்த்தோம்னா, மூவிஸ் இப்போ மாஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சு. நம்ம எந்த அளவுக்கு கன்சியூம் பண்ணுறோமோ அதை தாண்டி இப்போ மூவிஸ் அண்ட் இந்த வெப் சீரிஸ்ன்றது கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் தி ஸ்டார்டட் பைலிங் அப். இதை நான் எந்த கான்ஸ்பிரசி தியரியாகவும் மாற்ற விரும்பலை. ஆனால் ஃபுல் டைம் மூவி ரிவ்யூர்ஸ்ன்னு இருக்கிறவங்களால கூட இப்போ வர டேஸில் இருக்கிற எல்லா படத்தையும் உங்களால் பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு காமனான பர்சன், ஒரு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர காமனான ஒரு பர்சன், ஈவன் தான் உனக்கு வாழ்க்கையில் பண்ணுறதுக்கு வேறு எதுவுமே இல்லை, அதாவது வேலை விட்டால் வீட்டில் நான் படம் தான் பார்க்க போகிறேன்னு இருக்கணும்னா கூட மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 2 படம் முடிக்க முடியும். அப்படி இருந்தும் மேபி அதர் இண்டிவிஜுவல்ஸ் ரெகுலராக, அதாவது வாரத்துக்கு 1-2 படம் பார்க்குறவங்களோட இவங்ககிட்ட அதிக கவுண்ட் இருக்கலாம், ஆனால் எல்லா படத்தையும் பார்த்து முடிச்சிட முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இங்கே கன்சம்ஷனை விட ப்ரொடக்ஷன்றது அதிகமாகி ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. Our goal is the endless scroll. By the time you reach the bottom of our menu, there's new shows at the top, and thus the singularity will be achieved. இதில் என்னோட ஆர்குமெண்ட் என்னன்னா, இந்த யூனிக்னஸ்ன்னு சொன்னோம்ல, அதாவது எக்ஸ்ட்ரா குட்டீஸ்ல இருந்து ப்ளூப்பர்ஸ் இதெல்லாம் கம்பைல் பண்ணி போடுற இந்த எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எல்லாம் அவங்க ஸ்ட்ரிப் டவுன் பண்ணதே இந்த மூவிஸ் அண்ட் கண்டென்ட்ஸை மாஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக தான். இந்த ஓடிடிஸ்லாம் மெயின் ஸ்ட்ரீம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு படம் தேட்டரில் சரியாக ஓடலைன்னா கூட அந்த படத்துக்கு டிவிடி மார்க்கெட், அதாவது செகண்டரி மார்க்கெட்டில் ஒரு லைஃப் இருந்திருக்கும். அதில் அதை அப்ரிஷியேட் பண்ணி அந்த படத்தை பாராட்டி நல்லா ஓடின படங்கள், அதாவது அந்த ப்ரொடக்ஷன்லேருந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண மாதிரியான படங்கள்ன்றது நம்ம ஊரில் அடிக்கிட்டே போகலாம். ஆனால் ஓடிடியில் அப்படி ஒரு சான்ஸ் எந்த படத்துக்கும் பெருசாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நீங்கள் மெய்யழகன் வேணால் சொல்லலாம், ஆனால் எத்தனை படங்கள் தேட்டரில் நல்லா ஓடியும் ஓடிடிக்கு வந்ததுக்கப்புறம் அதை போட்டு ட்ரால் பண்ணதும் கலாய்ச்சதும் அதிகமாக இருக்குன்னு பாருங்கள். அப்ரிஷியேட் பண்ண படங்கள் எதுன்னு பாருங்கள். ஸோ இந்த ஓடிடியோட ஹோல் கல்ச்சரே அதை ஜஸ்ட் நான் கன்சியூம் பண்ணுறேன் அப்படின்றதுல தான் இருக்கே தவிர, அந்த கலெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸை நான் பார்க்குறேன் அப்படின்ற ஃபீலிங்லேருந்து நம்ம ரொம்ப தள்ளி போக ஆரம்பிச்சிட்டோம். இந்த மேசிவ் லீப், அதாவது ஃப்ரம் டிவிடி டு ஓடிடி நம்ம மாறணும் போது நம்ம அப்ரிஷியேட் பண்ண மறந்த ஒரு பெரிய லெஜண்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா ப்ளூரே டிஸ்க். ப்ளூரேஸ்ன்றது த மோஸ்ட் ஃபைனஸ்ட் அண்ட் ஹை கெப்பாசிட்டி டிஸ்க். அது கொடுத்த ஒரு ஆடியோ அண்ட் வீடியோ குவாலிட்டியை இப்போ வரைக்கும் எந்த ஓடிடியாலையும் கொடுக்க முடியாது. அஃப்கோர்ஸ் தே ஆர் காஸ்ட்லியர் அண்ட் நம்ம ஊரில் ப்ளூரேஸை பெருசாக அடாப்டும் பண்ணலை. பட் ஒரு சில ப்ளூரே மூவிஸ், எஸ்பெஷலி ஹாலிவுட் மூவிஸ் உங்களுக்கு ஏதாவது கிடச்சிது அப்படின்னா ட்ரை இட் அவுட். அண்ட் அஃப்கோர்ஸ் தே ஆர் காஸ்ட்லியர், பட் உங்ககிட்ட ஹாலிவுட் மூவிஸ் ஏதாவது ப்ளூரே டிஸ்கில் இருக்குது அப்படின்னா அண்ட் அதை உங்களால் ப்ளே பண்ண முடிஞ்சதுன்னா யூ வில் பி ஏபிள் டு கம்பேர் த குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அண்ட் ஓடிடி. நீங்கள் ஈவன் ஒரு 4Kக்கான ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருந்தா கூட அதையும் இந்த ப்ளூரேயோட அவுட்புட்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். அண்ட் தோ தே ஆர் காஸ்ட்லியர், என்கிட்ட நிறைய ப்ளூரே டிஸ்க் இருக்குது. அதாவது படமாகவும் சொல்கிறேன், எம்டி ப்ளூரே டிஸ்க்ஸும் இருக்குது. அதுக்கான ரீசன் என்னன்றதை நான் பின்னாடி சொல்கிறேன். இந்த கோர் ஐடியா ஆஃப் ஓடிடி நம்மக்கிட்ட அதை எப்படி செல் பண்ணாங்க, எப்படி அட்வர்டைஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு படம் பார்க்குற காசை விட கம்மியான காசில் உங்களால் நிறையா படங்கள், லிட்ரலாக அன்லிமிட்டட் மூவிஸை ஆட் ஃப்ரீயாக பார்க்க முடியும் அப்படின்னு தான் நம்மக்கிட்ட இதை அட்வர்டைஸ் பண்ணாங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எதுவுமே இப்போ இல்லைன்றது நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை. வி see the number of OTTs, Prime, Disney+, Netflix, Apple TV, HBO Max, Paramount. நான் இன்னும் தமிழில் சொல்லணும்னா ஆஹா இருக்குது, சோனி லிவ், இந்த மாதிரி நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாத அளவுக்கு இப்போ ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்ன்றது அதிகமாகிடுச்சு. இது எல்லாத்துக்கும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அவங்க சொன்ன எந்த படம்னாலும் அப்படின்ற கேட்டகரிக்குள்ளேயே நம்மளால் போக முடியும். ரெண்டாவது ஆட் ஃப்ரீன்றதே இப்போ அவங்க ஒரு ப்ரீமியம் டயர் ஆக்கிட்டாங்க. அதாவது நீங்கள் பேசிக் ஓடிடின்னு சொல்கிறீங்கன்னா நோ,
யூ ஹேவ் டு கெட் அன் ஆட் ஃப்ரீ டயர். அப்போ தான் ஆட் ஃப்ரீன்றது உங்களுக்கு கிடைக்கும். பர்சனலி இப்போ எனக்கு ஒரு படம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் அதை முடிஞ்ச அளவுக்கு தேட்டரில் தான் பார்க்க ட்ரை பண்ணுவேன். இன்கேஸ் என்னால் தேட்டரில் பார்க்க முடியல ஆர் எனக்கு அந்த படத்தை திரும்ப பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன்னா அஃப்கோர்ஸ் ஓடிடின்றது ஒரு கன்வீனியன்ஸ் எட்ஜ் தான், அதை மறுக்கவே முடியாது. பட் இந்த கம்ப்ளீட் எராடிகேஷன் ஆஃப் ஃபிசிக்கல் மீடியான்றது அது கூட சேர்ந்து இந்த குட்னஸ் அண்ட் யூனிக்னஸ் எல்லாத்தையும் கொண்டு போயிடுச்சு. இட்ஸ் லைக் இப்போ நம்மகிட்ட தான் கிண்டில் நிறைய ரீடர்ஸ் இருக்கே, இனிமேட்டு எதுக்கு நீங்கள் புக்ஸ்லாம் பிரிண்ட் பண்ணுறீங்க, வி வில் எராடிகேட் ஆல் த புக் ஸ்டோர்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான். இவ்வளோ விஷயத்துக்கு அப்புறமும் இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு ஓடிடி சப்போர்ட்டராக இருக்கீங்க அப்படின்னா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களால் உங்களுக்கு பிடிச்ச ஒரு படத்தை நீங்கள் நினச்ச நேரத்தில் பார்த்துட முடியுமா? மெனி மூவிஸ், நிறைய படம் நம்ம ஊர்லேயும் சரி ஹாலிவுட்லேயும் சரி பிளாட்ஃபார்ம் டு பிளாட்ஃபார்ம் பவுன்ஸ் ஆகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் ஒரு பிளாட்ஃபார்மில் இருக்கும், அப்புறம் இன்னொன்று ஒரு பிளாட்ஃபார்ம் போகும். எவென்ச்சுவலி அந்த படம் எந்த பிளாட்ஃபார்ம்லையுமே இல்லாமல் காணாமலே போயிடும். ஒரு பாயிண்ட்டில் நம்மளால் அதை பார்க்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே இருக்காது. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா மொழி ஆர் உப்பு கருவாடு. இந்த 2 படமுமே என்னால் ஓடிடியில் பார்த்துடவே முடியாது. ஆர் ஐ ஹேவ் டு கோ இன் டு திஸ் சப்ஸ்கிரிப்ஷன் லூப். அதுவுமே வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த கார்பரேஷன்ஸ்லாம் நமக்கு ப்ராமிஸ் பண்ணது என்னன்னு கேட்டிங்கன்னா சாய்ஸஸ், அதாவது அன்லிமிட்டட் ஆப்ஷன்ஸ். பட் ரியாலிட்டியில் அது அன்லிமிட்டடான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இட்ஸ் லிமிட்டட், சென்சார்ட் அண்ட் செலக்டிவ் ஆப்ஷன்ஸ். அதை மட்டும்தான் நம்மக்கிட்ட அன்லிமிட்டடுன்ற பேரில் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சில ஓடிடிஸில் சில மூவிஸ்க்கு பை ஆர் ரெண்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை பார்க்கும்போது எனக்கு அந்த படத்தோட டிஜிட்டல் காப்பியை நான் பர்ச்சேஸ் தான் பண்ணுறேன்ற தாட் தான் ஃபஸ்ட்டு இருந்தது. பட் இட்ஸ் நாட் லைக் தட். பைன்றது என்னென்னா அந்த படத்தை நான் வாங்கலை, அந்த படத்தை அந்த பிளாட்ஃபார்மில் ஓன் பண்ணுறதுக்கான லைசன்ஸை நான் வாங்கியிருக்கேன். இன்கேஸ் அந்த ஹோல் மூவியே அந்த பிளாட்ஃபார்ம்லேருந்தே கிளம்பிடுச்சு அப்படின்னா கோவிந்தா கோவிந்தா. ரீசெண்ட் இயர்ஸில் நிறைய கண்ட்ரீஸில் அவங்களுக்கு பிடிச்ச படமாக இருக்கட்டும், வீடியோ கேம்ஸ், இதெல்லாம் வந்து ஃபிசிக்கலாக கலெக்ட் பண்ணுற ஒரு ஹேபிட்ன்றது ஒரு ரெசிஸ்டன்ஸ் மூமெண்ட் மாதிரி ஸ்டார்ட் ஆயிருக்கு. பட் ஆப்வியஸாக அது வந்து மெயின் ஸ்ட்ரீம் திரும்ப வராது. அதாவது ஓடிடிஸ் எல்லாரையும் வந்து இனிமேல் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஃபிசிக்கல் மீடியாஸ்க்கு வருவாங்களான்னு கேட்டிங்கன்னா நோ. இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அண்ட் அதில் இருந்த ஒரு கன்வீனியன்ஸ் எட்ஜுன்றதை நம்மளால் மறுக்க முடியாது. பட் ஐ எம் ஸ்டில் அகெயின்ஸ்ட் த கம்ப்ளீட் எராடிகேஷன் ஆஃப் ஃபிசிக்கல் மீடியா. ஸோ இந்த வீடியோட பாட்டம் லைன் என்னென்னா என்னோட சின்ன சஜஷன் தான். கீப் யுவர் மீடியா அண்ட் யுவர் ஃபேவரட் மூவிஸ் ஆஃப்லைன் யூசிங் ஃபிசிக்கல் மீடியா. இதுக்காக நீங்கள் கேப்டன் ஜாக் ஸ்பேரோட மெத்தட் எடுத்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு பிடிச்ச படங்களை கலெக்ட் பண்ணுங்கள், அதை ப்ரொடெக்ட் பண்ணுங்கள் பிஃபோர் இட்ஸ் கான் ஃபார் எவர். அண்ட் க்ளவுட் ஸ்டோரேஜ்ன்றது இன்னொன்று ஒரு ஜோக், அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக இன்னொன்று ஒரு நாள் பேசலாம். ஸோ கீப் இட் டு யோர் ஓன் டிஸ்க். உங்களோட ஹார்ட் டிஸ்க்லையோ இல்லை ஃபிசிக்கல் மீடியாஸில் நீங்கள் அதை ஸ்டோர் பண்ணி வைங்க. It will help you in the future. Somewhere around 2020 நான் என் ஃப்ரெண்டோட பேசிகிட்டு இருந்த ஒரு கான்வர்சேஷன் இது. அதாவது இன்னைய டேட்டில் ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஓன் பண்ணுறது வேணால் டு லுக் கூல் அந்த மாதிரி இருக்கலாம். பட் த பீப்புள் ஹூ ஓன் த ஃபிசிக்கல் மீடியா, அதாவது இந்த ப்ளூரேஸ் அதில் படம் பார்க்குறதுன்றது தே வில் ஹாவ் அ ப்ரிவிலேஜ் அண்ட் அதோட குவாலிட்டியை ஓடிடிஸ்லாம் கொண்டே வர முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் இன் 2026 தட் இஸ் எக்ஸாக்ட்லி த ரியாலிட்டி. இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் அந்த குவாலிட்டின்ல, அந்த ஒரு ஓனர்ஷிப், அந்த சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப்ன்றது நமக்கு அந்த படத்தோட ஒரு ரிலேஷனை கொடுக்கும். அந்த ஓடிடியிலே நான் அதை ஒரு லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வைக்கிறதுக்கும் ஃபிசிக்கலான அந்த டிஸ்கை ஓன் பண்ணுறதுக்கான டிஃப்ரென்சஸ்ன்றது என்னால் இவ்வளோ பேசினதுக்கு அப்புறமா என்னால் வேர்ட்ஸில் அதை டிஸ்கிரைப் பண்ண முடியாது. இட் இஸ் சம்திங் வெரி பர்சனல். ஸோ இந்த ஹோல் வீடியோன்றது ரீசெண்டாக சோனி அவங்களோட ஃபிசிக்கல் டிஸ்க் ஆஃப் கேம்ஸ்ன்றதை எராடிகேட் பண்ண சொன்னதை வச்சு எனக்கு தோணின தாட்ஸ் அண்ட் என்னோட மெமரிஸ் வித் தீஸ் ஃபிசிக்கல் மீடியாஸ் அதெல்லாம் பற்றி பேசணும்னு நினச்சேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரிமெம்பர், இட்ஸ் நாட் அபவுட் தியேட்டர் வெர்சஸ் ஓடிடி, இட்ஸ் தியேட்டர் வெர்சஸ் ஹோம் சினிமா. அந்த ஹோம் சினிமாவில் ஒன் ஆஃப் த ஆப்ஷன் தான் வந்து ஓடிடின்றது. இன்ஃபேக்ட் ஒரு சீப் அண்ட் மோஸ்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஆப்ஷன். அதுவே வந்து இப்போ நிறைய பேர் வந்து செட்டில் டவுன் ஆகிற மாதிரி இருக்கும்போது we are actually losing the beauty of physical media and associated uniqueness. Every physical media or localized downloaded digital contentன்றது ஒரு lasting impact இருக்கும். நமக்கு ரொம்ப பிடிச்ச அப்படின்ற ஒரு லெவலில் தொடும்போது தான் நம்ம அந்த ஃபிசிக்கல் மீடியாவுக்கு கேர் பண்ணுவோம், அதை ப்ரொடெக்ட் பண்ணுவோம். அந்த ஓனர்ஷிப்ன்றது ஓடிடியில் எப்போவுமே வராது. அண்ட் ஐ ஹோப் என்னோட ஃபிசிக்கல் மீடியா கலெக்ஷன்ன்றது ஃபியூச்சரில் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் எல்லாரும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென், பை பாய்.